திரைக்குறள் நேயர்களுக்கு வணக்கம். அதாவது ஒவ்வொரு திரைப்படமும் நம்ம ரசித்த திரைப்படத்தை பத்தி நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறது அப்படிங்கிறது ஒரு வழக்கமா வச்சுக்கலான் இருந்தேன். அந்த வகையில தேவர் மகன் அப்படிங்கிற படத்தை பத்தி நிறைய விஷயங்கள் வந்து உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டேன். அப்போ ஒருத்தர் சொல்லியிருந்தாரு, சார் தேவர் மகனும் சின்ன கவுண்டரும் ஒரே வருஷம் தான் வந்திருக்கு, அதுவும் அந்த படம் தான் ஃபர்ஸ்ட் வந்தது அப்படின்னு. நியாயம்தான், ஒரே வருஷத்துல வந்த படம் தான். எனக்கு அவர் சொன்ன உடனே டக்குன்னு தோணுச்சு, சின்ன கவுண்டர் படமும் ஒரு பெரிய மாசான ஒரு படம். சின்ன கவுண்டர் படத்தை பத்தி உங்கள்கிட்ட வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைச்சேன். அதுல எனக்கு ரொம்ப மனசுல தொட்ட சில விஷயங்கள்லாம் இருக்கு. சின்ன கவுண்டர் அப்படிங்கிற படம் ஆரம்பிச்சப்போ விஜயகாந்த் சார் வந்து அப்பெல்லாம் வந்து ஃபைட்டுக்கு தான் ஒரு பயங்கரமான பிரபலம். ஸோ அந்த ஃபைட் சீன் எப்படி இருக்க போது, எப்படியெல்லாம் வந்து இந்த படத்துல எகிரி அடிக்க போறாரு, லெஃப்ட் காலை வச்சு ரைட்டு காலில் எட்டி உதைக்க போறாரு அப்படின்னு இருந்த காலம் அது. ஏன்னா அதுக்கு முன்னாடி இருந்த படங்கள் அப்படின்னு பாக்குறப்போ சின்ன கவுண்டருக்கு முன்னாடி 1990 கேப்டன் பிரபாகரன், மாநகர காவல், 3 இடத்தில் என் மூச்சு இருக்கும், இப்படிப்பட்ட படங்கள்லாம் வருது. எப்பவுமே அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஷூட்டிங் நடக்கிறப்போ ஒரு படத்துடைய ஷூட்டிங் தாங்க, இப்ப இந்த கேரக்டர் தான் பண்றாரு, வேற படம்லாம் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. அதெல்லாம் இப்பதான். அப்பெல்லாம் வருஷத்துக்கு எல்லாரும் வந்து ஒரு 10 படங்கள் மினிமம் பண்ணுவாங்க, 4-5 படங்கள் பண்ணுவாங்க, இப்படி ஒரு மாறி மாறி இருந்துட்டு இருக்கோம். அப்போ ஒரே படத்துக்கு தொடர்ந்து கால் ஷீட் கொடுக்க மாட்டாங்க, வெவ்வேறு படத்துக்கு கால் ஷீட் கொடுப்பாங்க. அதாவது எப்படின்னா, சார் அது உதயகுமார் சார் டைரக்ட் பண்றாரு சார், இந்த படம் வந்து செல்வமணி சார் டைரக்ட் பண்றாருன்னா, அப்படியா சரி, அதுக்கு ஒரு 20 நாள் இதுக்கு ஒரு இது வச்சுக்கலாம், மாறி மாறி பண்ணிக்கலாம் அப்படின்வாங்க. அப்படி இருந்த காலகட்டத்தில் என்னன்னா, விஜயகாந்த் சார் வந்து பயங்கர பிஸியா இருந்த பீரியட் அது. ஒரே டைம்ல 2-3 படங்கள் பண்ணிட்டு இருக்காரு. எல்லா படத்துலையும் அவருக்கு எப்படி இருக்குன்னா, ஏய் உன்னை பார்த்துக்கிறேன்டா, உன்னை அழிக்கிறது தான்டா என்னுடைய முதல் வேலை, இப்படியெல்லாம் டயலாக். எனக்கு போலீஸை பத்தி தெரியும், என்னை பத்தி உங்களுக்கு தெரியாது, இப்படியெல்லாம் அனல் பறக்கும் வசனங்கள். ஏன்னா அப்பெல்லாம் வந்து லியாக்கத் அலி கான் அவரு விஜயகாந்த் சாருக்காக டயலாக் எழுதும்போது அதுக்குன்னு ஒரு தனி பவர் வந்துடும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி காலகட்டங்களில் வந்து விஜயகாந்த் சாரை அமைதியாக பார்க்கறது, ஆக்ஷன் ஹீரோ அமைதியாக பார்க்கறது ரொம்ப கஷ்டமாச்சு. அப்படிங்கிறப்ப தான் ஆர் வி உதயகுமார் வந்து சின்ன கவுண்டர்னு ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்துட்டு போறாரு. ஏன்னா அதுக்கு முன்னாடி ஆர் வி உதயகுமாருக்கு கிழக்கு வாசல் அப்படின்னு ஒரு படம் வந்து மிகப்பெரிய ஹிட் ஆகுது. ஸோ ஒரு கிராமத்து திரைப்படமாக அது இருக்கணும் அப்படிங்கிறப்போ முழுக்க முழுக்க கிராமத்தை மையமாக கொண்ட ஒரு ஊரில் ஒரு பெரிய தலைக்கட்டு பஞ்சாயத்து இது, அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய மக்கள், அங்கே இருக்கக்கூடிய அந்த பிரச்சனை, ஒரு நிலத்தகராறு, சொத்து தகராறு, இதெல்லாம் வச்சு ஒரு மையமாக கொண்ட ஒரு கதையாக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன கவுண்டர் போகிறார். இப்போ விஜயகாந்த் சார் வந்து படம் ஃபுல்லாக எப்படி சார் அப்படின்னா, படம் ஃபுல்லாக நீங்கள் வந்து வேஷ்டி சட்டை துண்டு, ஓகே ஃபைட் இருக்குல்ல அப்படின்னு இருக்காரு. இருக்குது, ஆனால் எப்பவுமே நார்மலாக தான் பேசுகிறீங்க அப்படின்னு இருக்காரு. ஸோ நார்மலாக பேசுறதுன்னா என்ன அப்படின்னா, நீங்கள் சத்ரியன் படத்தில் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு கொஞ்சம் அமைதியாக இருப்பார், அது ஒரு சின்ன போர்ஷன் தான். ஆனால் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது அதுக்கு முந்தைய படங்கள்லாம் வந்து அப்படியே எல்லா வெள்ளி விழா படங்கள் எல்லாம் அப்படி பயங்கர ஹிட் ஆகுது, ஒரு ஃபைட்டுக்காகவே படம் பார்க்குறாங்க. அப்படி இருந்த ஆடியன்ஸு ஒரு எதிர்பார்ப்போட தியேட்டருக்கு வருவாங்களே, அந்த ஆடியன்ஸ்க்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு யோசிக்காமல், இல்லை சார் இது ஒரு கதை, இந்த கதையில் நீங்கள் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கீங்க அப்படிங்கிறது என்னென்னா, உங்களை வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேலே உயர்த்துறது. அதாவது என்னன்னா, நியாயத்துக்காக போராடுவார் இந்த ஹீரோ, ஃபைன், நியாயத்துக்காக நியாயமான தீர்ப்பு சொல்லக்கூடிய தலைவனாக இந்த இடத்துல ஒரு ஊருக்கு ஒரு தலைவனாக வரார் அப்படின்னா சின்ன கவுண்டர் அப்படின்னு ஒரு கேரக்டர் சார். அப்படின்னா ஒரு ஷூட்டிங் வந்திருக்காரு, வரும்போது கேட்டிருக்காரு, என்னங்க இது அந்த படத்துல ஷூட்டிங்கில் இப்போதான் 4 பேரை அடிச்சு ஒட்டச்சிட்டு வந்தேன், ஏகப்பட்ட ஃபைட்லாம் வந்து இங்கே வந்தா, இங்கே பாரு புள்ள நீ நினைக்கிற மாதிரி இல்லை, எங்க வம்ச வழியில் அப்படின்னு சொல்லி இப்படியெல்லாம் டயலாக் வரும்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக அப்படின்னு ஒரு ஃபீலிங்லேயே இருந்திருக்கார் விஜயகாந்த் சார். ஆனால் அந்த மாதிரி டைமில் ஆர் வி உதயகுமார் சாருடைய ஸ்க்ரீன் பிளே, டைட்டான ஒரு ஸ்க்ரீன் பிளே, அந்த ஸ்க்ரீன் பிளே அவர் சொன்னார், சார் கதை பிரமாதமாக நீங்கள் வேணாம் பாருங்கள் அப்படின்னு இருக்காங்க. இந்த படம் அப்படியே எடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. படம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒரு நடக்கிறது, டயலாக் பேசுறது, அப்புறம் அந்த ஊர் மக்களெல்லாம் சந்திக்கிறது, தீர்ப்பு சொல்கிறது. ஆக்சுவலாக இதை வந்து நீங்கள் படமாக பார்க்குறப்போ நம்மெல்லாம் ரசித்தோம். ஷூட்டிங்காக பார்க்குறப்போ ஒரு ஆங்கிளில் போய் நின்று பார்த்தோன்னா, இன்றைக்கி என்ன சார் சீனு, இந்த 18 பட்டி ஜனங்களுக்கும் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் எல்லாரும் அவரை கணக்கு வாத்தியார் நினச்சிட்டு இருக்கீங்க, இல்லை அவர் ஒரு குஸ்தி வாத்தியார், இப்படி ஒரு டயலாக் வந்து ஸ்லோவாக அப்படி சொல்லிட்டு போகிறேன். சார் கட் சார், இந்த சீன் முடிஞ்சிருச்சு, அடுத்த சீன் போகலான்னு விஜயகாந்த் சார் யோசிச்சிருக்காரு. என்ன அந்த படத்தில் ஃபைட்டு அப்படி ஒரு ஆக்ரோஷமான டயலாகே இல்லையே. ஏன்னா இதுக்கு முந்தைய படங்கள் எல்லாம் லியாக்கத் அலி கான் சார் கூடவே இருந்து பயங்கரமாக வேலை செஞ்சிருக்காரு. அதுலேயும் நீங்கள் கேப்டன் படம்லாம் பார்த்தீங்கன்னா, ஏய் மேலே கைவிட பார்க்கலாம், லீகலுக்கு லீகல், இல்லீகலுக்கு இல்லீகல் அப்படின்னு இந்த மாதிரியெல்லாம் டயலாக் பேசின ஒருத்தருக்கு இதில் அந்த அளவுக்கு இல்லையே அப்படின்னு யோசிச்சிருக்காரு. அப்படியே யோசிச்சுட்டு இந்த காலத்தில் அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் முறையாக வந்து அந்த கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய அந்த பழக்க வழக்கங்கள், அவங்க எப்படி பேசுறது அப்படிங்கிறத வந்து நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு அருமையான வாய்ப்பாக இருக்குது. அதுலேயும் வந்து குறிப்பாக வந்து அந்த மொய் விருந்து அப்படின்னு வைக்கும்போது அந்த மொய் விருந்துக்கு ஒரு விளக்கம், அந்த மொய் விருந்துனா என்ன அப்படின்னு சொல்லி கவுண்டமணி சார் சொல்லுவார். அதாவது
நம்ம ஏதாவது வாங்கின கடனை கொடுக்க முடியலன்னா அதுக்கு இந்த மாதிரி விருந்து வச்சு எங்களுக்கு இந்த மாதிரி கொடுக்க முடியல, நீங்கள் உதவி செய்யுங்கன்னு சொன்னப்போ சாப்பிட்டுட்டு அவங்களால முடிஞ்ச உதவியை செஞ்சுட்டு போவாங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய கலாச்சாரம். என்னன்னா தனி ஒரு மனிதனுடைய அந்த சோகத்தில், ஒரு துக்கத்தில் அந்த ஊர் மக்களையே பங்கெடுத்துக்கிற மாதிரியான ஒரு அற்புதமான விஷயத்தை அந்த மொய் விருந்தில் வச்சிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட அந்த மொய் விருந்தில் வந்து அந்த காதலை எக்ஸ்பிரஸ் பண்றார். எல்லாரும் காசு வச்சப்ப இவர் மட்டும் அந்த தாலி எடுத்து வைக்கிறது. அந்த தாலி எடுத்துட்டு வச்சோன்னா அந்த தாலியுடைய அந்த வியூல சுகன்யா அப்படியே அந்த திறந்து ஒரு சாங்கும் சாதாரணமாக இல்லை, அவ்வளோ அருமையாக இருக்கும். அதில் முதல்ல எடுத்தோன்னு அந்த ஒரு டைட்டில் சாங், அந்த டைட்டில் சாங் வரும்போது கண்ணு பட போகுதையா சின்ன கவுண்டரே அப்படின்னு ராஜா சார் பாடியிருப்பார். கண்ணு பட போகுதையா சின்ன கவுண்டரே, சுத்தி போட வேணும் ஐயா சின்ன கவுண்டரே உனக்கு. இந்த பாட்டு எனக்கு தெரிஞ்சு அந்த பீரியட்ல எல்லா தலைக்கட்டுகளுமே இந்த பாட்டை கேட்டு அவ்வளோ ரசிப்பாங்க. அதாவது கிராமத்து மக்கள், ஆடுடா என்ன அருமையாக போட்டிருக்காருயா, அந்த பாட்டை கேட்டாலே கவுண்டரையா வந்துட்டாரு, நல்ல தீர்ப்பு சொல்ல போறாரு, அந்த அளவுக்கு ஒரு ப்ளீசிங் ஃபேக்டர்ல இருக்கும். இந்த பாட்டுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுட்டியான ஒரு பொண்ணு, அதான் சுகன்யா கேரக்டர். அந்த சுகன்யா கேரக்டர் சொல்லும்போது அதுக்கு எப்படிலாம் கொடுக்கலாம், சரி ஓகே இவங்க அந்த மனோரமா ஒரு அம்மா கேரக்டரில் பண்ணுறாங்க, சுகன்யா கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா அவங்க ரெண்டு பேருக்குள்ள கல்யாணம், அதாவது காதலை சொல்வதற்கு முன்னாகவே, கல்யாணத்துக்கு முன்னாகவே அந்த மாமியாருக்கும் மருமகனுக்கும் இருக்கிற ஒரு சின்ன ஒரு சண்டை, ஒரு ஒரு அந்த அந்த இவங்களை அவங்க திட்டுறது, இவங்களை திட்டுறது, ஒரு ஆக்ரோஷமாக பேசுறது, இந்த மாதிரி ஒரு ஜாலியான ஒரு கலகலப்பான ஒரு விஷயமாக அந்த படத்தில் கொண்டு போயிருந்தது. அதுக்கப்புறம் வந்து கவுண்டமணி செந்திலுடைய காமெடி, கவுண்டமணியுடைய செந்திலோட காமெடி அப்படின்னு பார்க்கும்போது அந்த இடத்துல அந்த கதைக்கு ஒட்டிய, தனி ட்ராக்காக இல்லாமல் கதைக்கு ஒட்டிய அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு வண்ணானாக நமது கவுண்டமணி சார் வந்து அவர் நடிச்சிருப்பார். அதே சமயத்தில் அவருக்கு அசிஸ்டண்ட்டாக செந்தில் வருவார். அந்த படத்தில் வடிவேலு சாரும் நடிச்சிருப்பாரு, அதாவது செந்திலுக்கு அசிஸ்டண்டாக வடிவேலு வருவார். ஸோ இப்படியெல்லாம் வந்து இந்த கதையில் வந்து நிறைய சாராம்சங்கள் இருக்கும். அதே மாதிரி அந்த ஊர்லலாம் பர்ச்சேஸ், அதாவது ஊருக்கு போய் நம்ம துணி கடைக்கு போகிறதில்ல, புடவை எடுக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா புடவைக்காரவங்க வந்து சைக்கிள் எடுத்துக்கிட்டு வந்து என்றா வீட்டுக்கு போனேன் ஆத்தா துணி நினச்சி எம்பிட்டுரா 300 அப்படின்னா உங்களுக்கு என்ன 400 இப்படி ஒவ்வொருத்தரும் வந்து புடவை வந்து வீட்டுக்கே வந்து கொடுத்துட்டு போகிறது. இது வந்து அந்த இடத்துல, அதாவது கொங்கு மண்டலங்களில் பயங்கர ஃபேமஸான ஒரு விஷயம். அந்த வீட்டுக்கு வந்து அந்த புடவையெல்லாம் வியாபாரம் பண்ணுறதுங்கிறது அந்த இடத்துல நானே பார்த்துருக்கேன், நான் இருந்திருக்கேன் உடுமலைப்பேட்டையில், அதனால் எனக்கு தெரியும். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் ஒரு முக்கியமான வில்லன் கதாபாத்திரம், ஒரு ஹீரோவுக்கு ஒரு பவர் கொடுக்கணும், ஒரு 18 பட்டி ஜனங்களுக்கு அந்த ஒரு பெரிய தீர்ப்பு சொல்கிற ஒரு மாபெரும் பெரியவராக இருக்கார் அப்படின்னா, அதே சமயத்தில் அந்த வில்லன் எவ்வளோ ஒரு பயங்கர ஒரு அதுக்கு ஈக்குவலாக இருக்கணும். ஏன்னா யாரை எதிர்க்கிறோங்கிறது ரொம்ப முக்கியம் சினிமாவில். அந்த வில்லன் பவர்ஃபுல்லாக இல்லைன்னா ஹீரோவுக்கே பவர் இருக்காது. அப்படி அந்த வில்லன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சலீம் கோஸ். சலீம் கோஸ் வந்து நமக்கெல்லாம் அறிமுகமானது வெற்றி விழா அப்படின்னு ஒரு படத்தில். அவருடைய குரலே வந்து ஒரு தனித்தன்மை வாய்ந்த ஒரு குரல். சமீபத்தில் ஒரு காலமாயிட்டார். ஆனால் அவர் வந்து அந்த காலத்தில் ஆக்டிங் வந்து முறைப்படி படிச்சுட்டு நடிக்க வந்தவர். ஸோ அப்படிப்பட்ட சலீம் கோஸ் வந்து இந்த படத்தில் வந்து சொல்கிற அந்த டயலாக் யாருமே மறக்க மாட்டாங்க. இந்த சக்கரை கவுண்டர்கிட்ட வேலை செய், வேலையை இங்கே செய், விசுவாசத்தை அப்படி. அந்த டைலாக் வந்து வேலையை அவங்ககிட்ட செய், விசுவாசத்தை என்கிட்ட காமி, என்னடா அப்படின்வார். ஸோ அந்த வாய்ஸில் ஒரு ஏற்ற இறக்கமும் இருக்கும், அதே சமயத்தில் கணின்னு இருக்கும். ஏன்னா அதுக்கு முன்னாடி வெற்றி விழா படத்தில் வந்து எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணாங்க அவருடைய கேரக்டரை. இந்த சிந்தாவுக்கு விளையாடுறவங்கள ரொம்ப பிடிக்கும், விளையாட்டை வேடிக்கை பார்க்குறவங்கள அப்படின்னு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஆக்ஷன். ஸோ அப்படி ஒரு கேரக்டரை சலீம் கோஸை கூப்பிட்டு வந்து அவர் அந்த சக்கரை கவுண்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த ஆப்போசிட் கேரக்டராக வச்சு அவர் வில்லனாக வச்சு இந்த கதையை நகர்த்திருப்பார். உண்மையிலேயே அந்த எதிர்க்கும் போது விஜயகாந்த் எதிர்க்கிறார், ஒரு மாபெரும் ஹீரோ எதிர்க்கிறார் அப்படின்னா எப்படி பவர்ஃபுல்லாக இருக்கணும் அந்த வில்லன். அந்த வில்லனுக்கான ஃபேஸ், வாய்ஸ் ரெண்டுமே சக்கரை கவுண்டராக நடித்த சலீம் கோஸ்க்கு அற்புதமாக இருந்தது. இது ஒரு பக்கம் இருக்க, பாடல்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர் பாடிய பாடலாக இருக்கட்டும், மலேசியா வாசுதேவன் அவர்கள் பாடிய பாடலாக இருக்கட்டும். அதுலேயும் அந்த மலேசியா வாசுதேவன் பாடும்போது இந்த சுட்டி சுட்டி ஓ வாழ கொஞ்சம் சுருட்டி கொள்ளடி, இந்த பாட்டு அவ்வளோ ஒரு ஜாலியான பாட்டாக இருக்கும். அந்த பாட்டை வந்து அப்படி அந்த சின்ன பசங்களோட சேர்ந்து கவுண்டரே வந்து பாடுறாரு அப்படிங்கிற அந்த சிச்சுவேஷனாக இருக்கட்டும், அந்த ரொம்ப அருமையாக எடுத்திருப்பாங்க அந்த பாட்டை. அதில் தான் அந்த பம்பரம் விடுற சீன் ஒன்று வரும். கவுண்டரையாவுக்கு பம்பரம் விட தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீன் வரும். அப்போ எல்லாரும் பேசுனாங்க, என்னங்க சுகன்யா தொப்புள்ள பம்பரம் விடுறாரு, கவுண்டருக்கு இது நல்லதானே. ஐயா 18 பட்டிக்கும் தலைவனாக இருந்தாலும் அவருக்குள்ளேயே மனிதத்தன்மை இருக்குது, காதல் இருக்குது, அவரும் வந்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ண போகிறாரு அப்படிங்கிற அந்த உணர்வு வேணும்ல.
அதை காமிக்கிறது தான் அந்த கதை. இந்த படத்தில் இன்னொரு பாட்டு இருக்கும், அதுதான் என்னன்னா கல்யாணத்துக்கு பிறகு வரக்கூடிய முத்துமணி மாலை அப்படிங்கிற சாங். இந்த முத்துமணி மாலை சாங்கை பார்க்கும்போது அதில் ஒரு ஷாட் வரும், இன்றைக்கும் அந்த கொடை ஒன்று வந்து அந்த அருவியில் அப்படியே ஓடி வரும். அது ஓடி வரும்போது ஒரு தடவை ஆர் உதயகுமார் சொன்னார், அது முதல்ல வந்து கொடை வரல, கேமராமேன் தான் உருண்டு வந்தார் அப்படின்னாரு. கேமராமேன் உருண்டு வந்தார், அப்புறம் நாங்கள் கொடையை உருள விட்டோம் அப்படின்னாரு. அதை அவ்வளோ அழகாக படமாக்கியிருப்பாங்க. அதுலேயும் வந்து விஜயகாந்த் சார் வந்து அந்த வேஷ்டி சட்டை துண்டு அந்த ஏத்தி சீவன கெட்டப்பு, அப்படி ஒரு அமைதியான ஒரு தோற்றம், அவர் நெத்தியில் வந்து ஒரு பொட்டு அப்படி வச்சுட்டு இப்படி வரும்போது அவ்வளோ ரம்மியமாக இருக்கும். அப்போது அந்த பாட்டில் கூட ஒரு நடக்கிற ஷாட், அந்த மலையில் ஏறி நடக்கிற மாதிரி ஒரு ஷாட்டில் கேப்டன் அவர்களுக்கு ஒரு தனி கிளாப்ஸ் கிடைச்சது. இப்படி வந்து ஒரு வித்தியாசமான கதைக்களம் கொண்ட ஒரு நல்ல வில்லனிசம், ஒரு நல்ல கிராமம், அந்த கிராமத்தில் நடக்கக்கூடிய ஒரு சின்ன பிரச்சனை, பெரிய ஊர் பஞ்சாயத்துலாம் கிடையாது, அவங்க 2 பேருக்குள்ளே இருக்கிற சொத்து தகராறு, அந்த சொத்து தகராறு நான் பெரியவனா நீ பெரியவனாங்கிற ஒரு விஷயம் தான் வச்சுங்களேன். அதை வச்சுன்னு ஒரு படமாக தான் சின்ன கவுண்டர் அப்படிங்கிற கதையும் முழுதாக அமைக்கப்பட்டது. பட் இருந்தாலும் அந்த காலகட்டங்களில் இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது எல்லாருக்கும் ஒரு பயம். அது என்ன பயம் அப்படின்னா, இந்த படம் எப்படி சார் போவோம், இவ்வளோ சைலண்டாக இருக்கு, படத்தில் ரொம்ப அமைதியாக இருக்கிறாரு விஜயகாந்த், ஃபைட் இருக்கு ஆனால் அந்த ஆக்ரோஷம் இல்லையே, அந்த ஃபைட்டு முடிஞ்சவரை கூட துண்டு எடுத்துட்டு போட்டு நான் வந்துட்டேன் அத்தா அப்படி எவ்வளோ சைலண்டா. ஸோ எல்லாரும் என்ன இருப்பாங்க, அந்த கலைஞ்ச முடியும் வேர்த்து ஊற்றி அப்படியே வந்து, ஏன்னா அதுக்கு முதல் படத்துலலாம் அந்த வில்லனோட சண்டை போடுறது அப்படின்னா புலன் விசாரணையில் வந்து சரத்குமார் சாரோட ஒரு ஃபைட் இருக்கும். அந்த பாக்ஸிங் இதில் ஃபைட்டு போடுற மாதிரி ஒரு இது வச்சுருப்பாங்க. அதில் வைக்கும்போது அடித்து துவைச்சு அப்படி திரும்பி அப்படின்னாருன்னா அப்படியே தலைமுடியெல்லாம் அப்படி ஆடும், வேர்த்து ஊற்றும், அப்படி இருக்கும். இதில் பார்த்தா சீவனை தலை கலையாது, அதை ஏற்றி சீவி கம்ப்ளீட்டாக. அதுக்கப்புறம் வந்து அவருக்கு வந்து கேரக்டர், அதுக்கப்புறம் என்னென்னா இந்த படத்தில் ஃபைட்டு மட்டும் ரொம்ப நார்மலாக இருக்கு அப்படின்னு நினச்சா, ஒரு பக்கம் கதையிலையும் பார்த்தா அவர் தலை குனிகிற மாதிரி சீனு, அவர் வந்து அந்த ஊரே வந்து சொல்கிறாங்க சின்ன கவுண்டரா அந்த தப்பு பண்ணார் அப்படின்னு சொல்லும்போது தலை குனிகிறதும், அப்புறம் அதை ப்ரூவ் பண்ணுறதும், அதுக்கப்புறம் அந்த கிளைமேக்ஸில் உள்ள ஃபைட்டும், அதில் வந்து சென்டிமெண்ட்டுங்க. அதாவது அம்மா, ஒய்ஃபு, இந்த சின்ன கவுண்டர்கிட்ட ஒரு பொண்ணு அடைக்கலத்துக்கு வந்துருச்சுன்னா அதுக்கு வந்து பாதுகாப்பு தான் முக்கியம், பாதுகாப்பாக வச்சுருப்பார் சின்ன கவுண்டர், அந்த அளவுக்கு நேர்மையானவர் அப்படிங்கிற அந்த கேரக்டரைசேஷன் இந்த படத்தில் காமிச்சது. ஸோ இவ்வளோ விஷயங்களை கம்பைன் பண்ணி ஒரு கமர்ஷியல் படமாக ஆர் உதயகுமார் கொடுக்குறாரு. இந்த படத்துடைய ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1992 பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன இந்த திரைப்படம், இந்த படம் ரிலீஸ் ஆகிட்டு போயிட்டு இருக்கு. போகும்போது எல்லாரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாங்க, பரவாயில்ல சார் சின்ன கவுண்டர் செம்ம சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகிடுச்சு அப்படிங்கிறப்ப சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாருக்கு அப்போது ஆர் உதயகுமார் சொல்லியிருக்காரு, நம்ம சின்ன ஒரு மாதிரி ஒரு படம் பண்ணோம், அந்த படத்தில் வந்து என்ன மாதிரி கதை எப்படி சொல்லுங்கள், நீங்கள் ஒரு கதை சொல்லுங்கள் அப்படின்னு இருக்காரு. ஆர் உதயகுமார் சொன்னாராம், சார் ரஜினி சாருக்காக நான் கதை சொல்லணுமா, அது ரஜினிகாந்த் படமாக இருக்கணுமா, அது ரஜினிகாந்த் படமாக இருக்கணுமா இல்லை ஆர் உதயகுமார் படமாக இருக்கணுமா? அப்போ தான் வந்து ரஜினி சார் சொல்ல ரஜினிகாந்த் படமாக இருக்கணும். ஜில்லா கலெக்டர்னு போட்டு பூஜையெல்லாம் போட்டு ரெடி ஆகிட்டாங்க. அப்புறம் பார்த்தாங்க அந்த ஜில்லா கலெக்டரை நிறுத்திட்டாங்க. இல்லை வேண்டாங்க, நீங்கள் ஆர் உதயகுமார் ஸ்டைலே கதை சொல்லுங்கள் அப்படின்னா, அப்புறம் தான் எஜமான் ஒரு படம் வருது. அப்போ ரஜினி சார் சொன்னதா சமீபத்தில் ஆர் உதயகுமார் சாரே சொன்னார், என்னன்னா சின்ன கவுண்டர் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. இல்லை இல்லைங்க, உங்கள் படம் ரிலீஸ் ஆயிடுச்சு மன்னன், அதுதான் சூப்பராக இருந்தது, சின்ன கவுண்டர் தாங்க டாப்பு அப்படின்னு இருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு வந்து அவருக்கே ரொம்ப பிடிச்ச ஒரு படம். இதில் இன்னொரு உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு கேப்டன் விஜயகாந்தை ரொம்ப 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 பிடிக்கும். இதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. அவரும் வந்து ஒரு எந்த விதமான பின்புலமும் இல்லாமல் ஒரு ஊர்லேருந்து வந்து நடிக்க வந்து ஒவ்வொரு படங்களும் வந்து ஆக்ஷன் ஹீரோவாக நடித்து தனக்குன்னு ஒரு இடத்தை பிடிச்சாருங்கிறது ஒரு காரணமாக இருந்தாலும், ஏற்கனவே ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய ரசிகர் மன்ற தலைவராகவும் இருந்திருக்கார் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். ஸோ இந்த மாதிரியான காரணங்களாலும் நடுவில் நிறைய இடத்துல வந்து கேப்டனுக்கு வந்து இன்னொரு முக்கியமான அந்த தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூலிக்காரன் ஒரு படம். இந்த படம் வந்து ஹிந்தியில் ஒன்ன ஒரு படத்தை தமிழில் ரைட்ஸ் வாங்கி எப்படியாவது பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த ரைட்ஸை வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள் தான் வச்சிருக்காரு. அந்த சமயத்தில் வந்து ஒரு ப்ரொடியூசர் வந்து கேட்குறாரு, இந்த படத்தை பண்ணலாம் சார், நான் உங்களை வச்சு ஒரு படம் பண்ணிருக்கேன். அவர் சொல்லியிருக்காரு, இல்லை நான் இப்போ வேற படம் பண்ணிட்டு இருக்கேன், இந்த படத்தை நான் கொடுக்குறேன், நீங்கள் வந்து விஜயகாந்த் வச்சு பண்ணுங்க அப்படின்னு இருக்காரு. நட்பு அந்த அளவுக்கு பிடிக்கும். ஸோ அதனால் விஜயகாந்த் வச்சு பண்ணியிருக்காங்க கூலிக்காரன் அப்படிங்கிற படம். ஸோ இதுவும் வந்து ஒரு விஷயம், ஒரு இடத்துல அந்த ப்ரொடியூசர் சொன்ன ஒரு விஷயம்தான். ஸோ அப்படி இந்த சின்ன கவுண்டர் பற்றியும் சின்ன கவுண்டர் வந்த காலகட்டங்களை பற்றியும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். சின்ன கவுண்டருக்கு அப்புறம் அவருக்கு ஏராளமான படங்கள் வந்தது, ஆனால் அந்த மாதிரி கிராமத்து படங்கள் இல்லை. அதுக்கப்புறம் ஒரு 10 வருஷம் கழிச்சு தான் வானத்தை போல வந்தது. அதுக்கப்புறம் ஒரு 10 வருஷம் கழிச்சு தான் மரியாதைன்னு ஒரு படம் வந்தது. ஸோ இதுக்கு நடுவில்
நம்ம கேப்டன் எப்போதுமே லெஃப்ட் காலை வச்சு ரைட்டு காலில் அடிச்சு தீவிரவாதத்தை ஒழிக்கிறது தான் என்னுடைய முதல் கடமை அப்படின்னு ஏகப்பட்ட டயலாக் கூட படங்கள் பண்ணியிருக்காரு. அனல் பறக்கும் லியாக்கத் அலிகானோட வசனம், அதுக்கப்புறம் அவருடைய ஆக்ஷன், இந்த மாதிரி ஏராளமான படங்கள் பார்த்துருந்தாலும் நம்ம மனசுல என்னைக்குமே நீங்காத ஒரு இடம் பிடிச்சது இந்த சின்ன கவுண்டர்.